ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் வந்து பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு ராம் பாண்டி. அவர்களுக்கு வணக்கம். இப்போ அவர்கிட்ட ஒரு சில அரசியல், தமிழ்நாடோட அரசியல் சூழல்களை விவாதிப்போம். 2026 யார் முதலமைச்சர் ஆவார்? ரெண்டு பக்கமுமே போட்டி போய்கிட்டு தான் இருக்கு. யாருக்குங்க? திமுக பிளஸ் என்டிகே கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா அது அதிமுக கூட்டணி தான். ஆமா, ரெண்டு பக்கமே போய்க்கே இருக்கு. சரிங்க. இன்னி 4 கட்சி இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியாம இருக்காங்க. சரி, கூட்டணி சேர்றத பத்தி. சரிங்க. இப்ப இதுல என்ன விஷயம்னா, இந்த தேமுதிக இருக்கு பாருங்க, அவங்க அங்கிட்டு போறதா இல்ல இங்கிட்டு போறதான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே பேசிட்டு இருக்க. 3 பக்கம் சொல்ல போனா யார்கிட்ட? விஜய்கிட்டையும் பேசுறாங்க, திமுகவிட்டையும் பேசுறாங்க, அதிமுகவிட்டையும் பேசுறாங்க. எங்க நம்மளுக்கு ஒரு தொகுதி அதிகமா கிடைக்குது, எங்க நம்மளுக்கு இது பண்றது அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தையில சொல்றாங்க, எல்லா கட்சியுமே எனக்கு தோழமை கட்சி தான் சொல்றாங்க. தோழமை கட்சின்னு இப்ப சொல்லிட்டு இன்னும் 1 மாசத்துல எப்படி நீ வந்து அந்த இன்னொரு கட்சியை எதிர்த்து நீ வந்து பேட்டி கொடுப்பீங்க, எப்படி போராட்டம் பண்ணுவீங்க? எல்லா கட்சியும் தோழமை கட்சின்னு சொல்றாங்கல்ல. அரசியல்னாலே அப்படித்தால தம்பி. அரசியல்னா நம்ம இப்ப விஜய் சொல்றாருல்ல, விஜய் என்ன சொல்றாரு? திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாரு. தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு விஜய் போய் திமுக கூட சேர மாட்டாரு. அது சேர மாட்டாரு. ஏன் எதுக்கு இந்த கமல்ஹாசன் மாதிரி சேர்ந்துவார் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவு என் தரப்பு அப்படித்தான் இருக்கு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஜய் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நின்னுடுவார்னு நினைக்கிறேன். ஏதாவது அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? ஒரு 50-50% எனக்கு தெரிஞ்ச அளவு இருக்கு. ஆமா. மத்தவங்க அவரே 4 தொகுதியில் நிக்கிறாராம்ல, அது உங்களுக்கு தெரியுமா? 4 தொகுதி எப்படி இப்ப பயில வந்து 3 தொகுதி தான் இப்ப அலோடு. அப்படித்தான் ஆனந்த பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் 4 தொகுதியில் நிற்பாருன்னு. அவருக்கு இப்பதான் இப்ப புதுசுப்பா அவரு. அது வந்து அரசியலோட அனுபவம் கொஞ்சம் இனிமேல் தான் வரும். ஓகேங்களா? இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க, கத்துக்குட்டிங்க எல்லாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாமகல இருந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அவரு சேர்ந்துட்டாரு. அவங்க அப்பா எங்க போய் சேர போறதுன்னு தெரியல. அது ஒரு பக்கம் பிரச்சனை போயிருக்கு. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா திமுகல ஜாயின் பண்ணாருன்னா, பாமக அவங்க அப்பா இருக்காருல்ல ராமதாஸ், அவர் போய் ஜாயின் பண்ணாருன்னா யாரு வெளியில வந்துருவா? விசிக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு சொல்லிட்டாப்ல நான் வெளியில வந்துருவேன் அவர் வந்தாருன்னா. விசிக அதிமுக கூட வந்தா கூட்டணி படுஜோர் ஜோர். அவர் தான் வின்மன். வந்து இப்பயே வந்து பாத்தீங்கன்னா 4.5 வருஷம் நல்லாட்சி தந்தவர் எடப்பாடியார். அவருக்கு தான் இப்ப வந்து கூடுதல் பவரா இருக்குது. ஏன்னா 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 வருஷம் எல்லாத்தையும் மீட்டிங்ல போட்டு. ஆமா, இப்ப வந்து இது கொடுத்துட்டு இருக்கா. அப்பல இப்ப வந்து என்ன கொடுத்துட்டு இருக்காரு? லேப்டாப் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்கு. அந்த 1000 ரூபாய் காசை வச்சுட்டு எதுக்கு எடுத்தாலும் மகளிருக்கு 1000 ரூபாய், மகளிருக்கு பயணம் இலவசம், எல்லா பத்திக்குமே கொடுத்தாரு. எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுலயே தகுதி உள்ளவர் கொடுக்குறாரு. என்னத்தவே சொல்றதுன்னு தெரியல. அறிக்கை எண்ணி விடாம இருக்காங்களே, தேர்தல் அறிக்கை. ஏன்டா அதிமுக என்ன விடுறாங்க பார்த்துட்டு அது பெரிய லெவல்ல பண்ணிடலாம். இப்ப நீட் தேர்வு வந்து ஒழிச்சிடலாம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தது. முதல் கையெழுத்து அதுதான் சொன்னாரு. செஞ்சாரா? அத பத்தியும் பேசலையா? செய்யல. நகைக்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு, செஞ்சாரா? செய்யல. செஞ்சாரு, பாதி செஞ்சாரு, பாதி செய்யல. கடை அடைப்புன்னு சொன்னாரு. எந்த கடைய? ஒயின் ஷாப் அடைக்கிறேன்னு சொன்னாரு, படிப்படியா அடைக்கிறேன்னு சொன்னாரு. அதுதானே வருமானமே. யாரு? 10 ரூபா. 10 ரூபா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். 10 ரூபா இருக்கு. விஷயம் இருக்கு. ஓகே, அவர் தான் பாட்டு பாடினாரு விஜய். 10 பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா சொல்லிட்டு பாடினாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 ரூபா பாலாஜி எங்க இருக்காரு தெரியல. இன்னைக்கு யாருனால? விஜய் இருக்காரு. யாருனால பாலாஜி தெரியாம போனது? அண்ணாமலை. அண்ணாமலை அவரு ஒரு வாட்ச் கட்டி இருக்காரு. வாட்ச் கட்டி இருக்காருன்னா என்ன ஏதுன்னு சொல்லலாம். அந்த வாட்சிய போய் பில்லு கொடுன்னு சொன்னா அது தேவையா? அது அவரு சம்பாதிக்கிறாரு. இப்ப திமுக கட்சிக்காரங்க தான் எல்லாரும் கோடி கணக்குல கட்டுறாங்க. ஏன்னா நீங்க தான் வச்சு இது எவ்வளவு வாட்சி? நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு இதுலயும் ஒரு டைம் தான் அதுலயும் ஓட போகுது. ஆமா, இது இந்த வாட்சி கட்டினா என்னப்பா? அந்த 2 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய்க்கு வாங்குற வாட்சிக்கு கொடுத்து மம்பளம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்றது? 1 வருஷம் ஜெயில இருந்தாரு.
இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்குது. இருக்கிற இடம் தெரியாம இருக்காருல்ல, அப்படிதான் இருக்கணும். ஆமா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்களே சாட்சி. அவருக்கு என்ன ஒரு சின்ன இதுண்டா, அண்ணாமலை வந்து ஒரு போன வாரம் ஒரு இது கொடுத்துருந்தாரு. இல்ல அது எதுக்குன்னா, நீங்க எதை யாருமே டிமோட்டிவேட் பண்ண வேண்டாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா உடம்பு சரியில்லாத காரணத்தால அந்த டைம்ல மட்டும் என்னால ஒர்க் பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க தான் சொல்லியிருக்காரு. தவிர வந்து அண்ணாமலைக்கு அது ஒதுக்கி கொடுக்க கூடாது. ஓவரால் தமிழ்நாடு போய் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லணும். பண்ணணும். இப்ப அண்ணாமலை அவர் ஓவரால் தமிழ்நாடுக்கு போனார்னா அதிமுக தலைமையிலான பிஜேபி ஆட்சியும் எல்லா இதுவுமே வந்துடும். எல்லா இன்னைக்கு 5 பேர் இருக்கிற பிஜேபி நாளைக்கு 50 பேர் வந்தாலும் கன்ஃபார்ம் உறுதி. அந்த அளவுக்கு இருக்கு. அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து அவ்வளவு பவர். இன்னைக்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் யாரு சொன்னா அண்ணாமலை தான் சொல்றாங்க. விஜயோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ சீமானோ யாருமே சொல்றது இல்லைங்க. சீமானே இப்ப இருக்காரு இல்ல. அவரு என்னன்னா, அவரு சீமான எதுக்காக வெயிட் பண்றாருன்னா, ஒருவேளை தம்பி விஜய் கூட சேரலாமோ நினைக்கிறாரு. கட்சி போடுறாப்புல மனசுல யோசிக்கிறாரு. ஆனா அப்படியே தொகுதியும் அறிவிச்சிடுறாரு. ஆனா அப்படியே ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. நம்மளுக்கு ஒரு அரசியல் வட்டாரத்துல தகவல் வருது. அது உண்மை இல்லாது நான் சொல்றேன். ஆனா நேற்று வந்து 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்ச மாதிரி வந்து தகவல் வருது. என்னன்னா நடக்கலாம். ஏன் தொகுதி அறிவிச்சுட்டு திடீர்னு ஒரு 50 தொகுதி வாபஸ் வாங்கிட்டு நீ நில்லு தம்பின்னு சொல்லிட்டு என் தம்பின்னு சொல்றாரு. ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு, தம்பி ஒண்ணு ரோட்டுக்கு அந்த சைடு நெல்லு, இல்லாட்டி இந்த சைடு நெல்லு, நடுவுல நின்னா அடிபட்டுருன்னு சொல்லிட்டாரு. கமலஹாசன் வந்தாரா? அவ்வளவுதான், ஓடிட்டாரு. தெரிஞ்சாரா? கமலஹாசன் வரும்போது எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. உலக நாயகனே வர்றாரு அரசியலுக்குன்னு பார்த்தா ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்ன திமுகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விளம்பரத்துல பாருங்க, டார்ச் லைட்ட உடைச்சாரு, டிவியை உடைச்சாரு. ஆனா இன்னைக்கு திமுகவோட இணக்கமாயி எம்பி ஆயிட்டார். எம்பி சீட்டு கொடுத்துறாங்க. எம்பி சீட்டு கொடுத்து நேற்று போய் பாராமட்டத்தில் என்ன பேசினாரு, ஏதோ தமிழை வந்து கொச்சப்படுத்திருக்காரு. ஆமா, தமிழை கொச்சப்படுத்தலாமா? தமிழ்நாட்டிலே இருந்துகிட்டு தமிழை கொச்சப்படுத்தலாமா? பண்ணக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் அங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஐஜேகே கட்சி தலைவர் பாரிவேந்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்தது பிரதமர் அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு. தமிழன் ஒருத்தன் வருவாரு, அவர் யாருன்னா அண்ணாமலை ஆவருன்னு சொல்றாப்புல. அண்ணாமலை தான் அடுத்த பிரதமர். நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெருமை. தமிழ்நாடே பெருமை இல்ல. இப்ப அண்ணாமலை அவர் வந்து சொன்ன மாதிரி கவுன்சிலர் கூட இல்ல, ஆனா எல்லாமே கணிச்சு சொல்றாரு. திமுகவோட டேட்டாஸ் எல்லாம் விடுறாரு. ஆனா ஒருவேளை எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்க, 2026 ஆவாரு. ஏதோ தொகுதியில் நிக்கிறான்னு தெரியல. அவரு திருப்பூர் தொகுதியில நிக்கிறதுக்கு, திருப்பூர் மாவட்ட சைடுல நிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்ற கேள்விப்படுறேன், எனக்கு வந்த தகவல் படி. சரி, அவர் ஒருவேளை 2026 எம்எல்ஏ ஆனார்னா தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியா எடப்பாடியார் இருந்தாருன்னா இணக்கமா போயிட்டு என்ன சாதிக்கணுமோ மேல இருந்து கொண்டு வந்து சாதிச்சிருவாரு. ஒருவேளை திமுக வந்துச்சுன்னா உண்டு இல்லாம செஞ்சிருவாரு. எதிர்கட்சியில உட்காந்து உண்டு இல்லாம செஞ்சிருவாரு. ஏன்னா இருக்கிறதுல எப்பா அவர் போலீஸ் ஐபிஎஸ். ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஒரு கேள்வி, நீங்க வந்துட்டு எம்எல்ஏ ஆக முடியுமான்னு கேட்கிறாரு. எப்பா அவர் பார்த்து திரும்பி நீ ஐபிஎஸ் ஆக முடியுமான்னு கேட்ட என்ன பண்ணுவ? எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு தெரியல. டிகிரி முடிச்சிருக்காங்களா? அது தெரியல, நம்மளுக்கு தெரியல. ஆனா நீ எம்எல்ஏ ஆக முடியுமான்னு கேட்கிறாரு. யாரு? ஒருத்தர் கேட்டாரு. அவரை பார்த்து திரும்பி நீ ஐபிஎஸ் ஆக முடியுமான்னு கேட்டா எங்கிட்டு போறது? சரி, தமிழ்நாட்டில் 2026 பாஜக பிளஸ் அமமுக அதிமுக தலைமையில பெரிய அணியா கட்டமைச்சிட்டாங்க. 2 வாரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 2 கட்சி உள்ள போகுது வருது. அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை வந்து பலப்படுத்துறதுக்கு வர்றாரு. சேலத்துல மோடி வரும்போது கை கொடுக்குறாரு. 21ஆம் தேதி அமித்ஷா வந்து இதுக்கு போறாரு. எங்க சேலத்துக்கு போய் ஒரு கூட்டணியை பேசுறாப்புல. பேசிட்டு மார்ச் மாசத்துல மதுரைக்கு வர்றாரு. யாரு? எதுக்கு?
பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர் வந்து எய்ம்ஸ் வந்து மருத்துவமனைய திமுக ஒரு செங்கக்கல்ல தூக்கி அடிச்ச அதெல்லாம் பொய் பிரச்சாரம்ப்பா. அவரு அன்னைக்கு 2021 ஒரு செங்கக்கல்ல போட்டு ஆட்டிட்டு இருந்தாரு. இப்ப 2026 என்னத்தையா பார்க்கலாம். கட்டி முடிச்சாச்சுல. தேர்தல் பிறகு எந்த காட்ட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல காட்டுறதுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு 60 ரூபா சொல்றாரா இல்லையா மட்டும் பாருங்க. எங்க திருப்பரங்குன்ற போறாரு, விளக்க ஏத்துறாரு, ஏத்துனாலும் ஏத்துவாரு. வெற்றிவேல் முருகனுக்கு 60 ரூபா.